அதிகாரம் 12 நடுவுநிலைமை. தகுதியென ஒன்று நன்றே, பகுதியார் பார்ப்பட்டொழுக பெறின். செப்பம் உடையவனாக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கே புடைத்து புடைத்து. தகுதியென ஒன்று நன்றே, பகுதியார் பார்ப்பட்டொழுக பெறின். நன்றே தரினும் நடுவிகந்தமாக்கத்தை அன்றே ஒழிய விடல். தக்கார் தகவிலார் என்பதவரவர் எச்சத்தார் காணப்படும். தகுதியென ஒன்று நன்றே, பகுதியார் பார்ப்பட்டொழுக பெறின். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கணி. கெடுவல் யான் என்பதறிக தன் நெஞ்சம் நடுவொரி அல்ல செய்யின். தகுதியென ஒன்று நன்றே, பகுதியார் பார்ப்பட்டொழுக பெறின். கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வே. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபார் கோடாமை சான்றோர்கணி. தகுதியென ஒன்று நன்றே, பகுதியார் பார்ப்பட்டொழுக பெறின். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் என்மை பெறின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின். தகுதியென ஒன்று நன்றே, பகுதியார் பார்ப்பட்டொழுக பெறின். குறளும் பொருளும். குறள் 111. தகுதியென ஒன்று நன்றே, பகுதியார் பார்ப்பட்டொழுக பெறின். பகைவர் அயலோர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை எனும் தகுதியாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 112. செப்பம் உடையானாக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே புடைத்து. நடுநிலைமையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை, அது வழி தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 113. நன்றே தரினும் நடுவிகந்தமாக்கத்தை அன்றே ஒழிய விடல். நடுவுநிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலைமையைத்தான் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 114. தக்கார் தகவிலார் என்பதவரவர் எச்சத்தார் காணப்படும். ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கப் போகும் புகழ் சொல்லை கொண்டே அல்லது பழி சொல்லை கொண்டேதான் நிர்ணயிக்கப்படும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 115. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து
கோடாமை சான்றோர்க்கணி. ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை. அந்த இரு நிலைமையிலும் நடுநிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோர்க்கு அழகாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 116. கெடுவல் யான் என்பதறிக தன்னெஞ்சம் நடுவுரி அல்ல செயின். நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்துவிடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 117. கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலைமை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பார் கோடாமை சான்றோர்க்கணி. ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முள்போல் இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவு நிலைமை என்பதற்கு அழகாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும். அதற்கு பெயர்தான் நடுவுநிலைமை. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செயின். பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.